வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு இல்லைன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸா கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். யூஸ்வலா நம்ம தேங்காய் பூர்ணம் வச்சு பண்ற கொழுக்கட்டையில இன்னைக்கு தேங்காய் பூர்ணத்துக்கு பதிலாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்க போறோம். நாட்டு சக்கரை சேர்த்து தான் பண்ண போறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்ஸ் கிடைச்சிடும், வேர்க்கடலையிலேருந்து ப்ரோட்டீனும் கிடைக்கும், அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்குலேருந்து ஃபைபருமே கிடைக்கும். ஃப்ரைடு கிடையாது, ஸ்டீம்டுங்கிறதுனால நீங்கள் தாராளமாக நம்பி உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்வீட் கிரேவிங் வரப்போ நீங்கள் இந்த ஸ்வீட்டை பண்ணி சாப்பிடலாம். இந்த கொழுக்கட்டையை என்ன எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரெப் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக வெளி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் மாவு தான் பண்ண போகிறோம், அதனால கடையில் வாங்கின அரிசி மாவுலேருந்து 1-2 கப் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவுல உப்பு சேர்க்கறதுனால 2 அட்வான்டேஜ் இருக்குங்க. மாவு சப்புன்னு இருக்காது, ரெண்டாவது உள்ள பூர்ணத்தோட ஸ்வீட்னஸையுமே நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்க வெந்நீர் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாவே இருக்கட்டும். அடுப்புல மாவு போட்ட கலரத்துக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வெந்நீர் கொத்தி பிசைஞ்சுக்க போறோம். சூடா இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம கை போட்டு பிசைஞ்சுக்கலாம். 2 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டது. மாவோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு மாறும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது ஸ்பூன் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டு பிசைஞ்சிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிற உருண்டைகளுக்குள்ளேயும் தண்ணியெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். நல்லா கிராக்ஸே இல்லாதபடி உருண்டை திரண்டு ஒரு சிங்கிள் மாவாக வரும், அது வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருக்கனால கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு இதில் சேர்த்துருங்க. கொழுக்கட்டைக்கு மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறன்னு இருக்கக்கூடாது. கடைகளில் ரெடிமேடாக கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நல்லா ரப்பரியாக சூப்பராக வரும். பட் நான் இன்னைக்கு வெறும் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுலேயே நல்லா தான் வந்தது. ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க, அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். மாவு ஒரு 15 மினிட்ஸ் அது ஊறட்டும். இது ஊறத்துக்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெள்ளை எள்ளு, 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தோலோடவே சேர்த்துக்கோங்க, நம்ம அரைக்க தானே போகிறோம். குறக்குறன்னு அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மிக்சர் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 1/2 கப் அளவுக்கு வேக வச்சு மசிச்ச சக்கரவள்ளி கிழங்கு விழுத சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை அளவுமே உங்க வீட்டு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பேர் நல்லா ஸ்வீட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க, சில பேர் லைட் ஸ்வீட்னஸ் இருந்தா போதும்னு நினைப்பீங்க. அதனால உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா டைட் டோவா ஆற வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கலாம். நாட்டு சக்கரையிலேருந்து வர ஈரப்பதம், சக்கரவள்ளி கிழங்கோட ஈரப்பதமே நம்மளுக்கு போதும், வேற எதுவுமே நீங்க சேர்க்க வேண்டாம். அவ்வளவுதாங்க, சிம்பிள் சூப்பர் ஹெல்த்தி ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம மாவு நல்லா ஊறியாச்சு. கையில நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவின கையால் எடுத்தாதாங்க உங்களுக்கு மாவு கிராக் இல்லாமல் ஸ்மூத்தாக வரும். குட்டி குட்டி போர்ஷன்ஸாக மாவு எடுத்து சிலிண்டர் மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்க போகிறோம். கொழுக்கட்டை சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு உருண்டைகளா பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபில்லிங் பண்ணி ஸ்டீம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். குட்டி குட்டியா வேணும்னா சின்னதா மாவு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கொழுக்கட்டையா வேணும், சீக்கிரம் வேலை முடியணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய பெரிய உருண்டைகளா மாவு எடுத்துக்கோங்க. இப்ப மறுபடியும் உங்க பாம்ஸ்லயும் ஃபிங்கர்ஸ்லயும் எண்ணெய் தடவிட்டு ஒரு பாலா எடுத்துட்டு நீங்க ஃபிளாட்டன் பண்ணிக்கணும். தின்னா கிராக்ஸ் இல்லாதபடி ஃபிளாட்டன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இருந்தா உங்களுக்கு ஈஸியா ஃபிளாட்டன் பண்ண வரும். இப்போ நம்ம எவ்வளோ மாவு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சா நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். பூரணத்தை நடுவில் வச்சதுக்கு அப்புறமா ஓரங்களில் இருக்கிற மாவை அப்படியே குமிச்சு ஒன்றா கொண்டு வாங்க. அப்படியே சென்டருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மேலே ஒரு கூம்பு மாதிரி பண்ணிட்டு எக்ஸஸ் மாவை பிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய மாவு கொஞ்சமாக பூரணம் இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. அதனால எவ்வளோ ஸ்டஃபிங் வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. கிராக்ஸ் இல்லாதபடி ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ஷேப் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணும்போது ஏதோட இடத்துல உங்களுக்கு மாவு திக்கா இருக்கு, நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜென்டலா ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து அதை நீங்க பிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தின்னா வரும். இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்க போறோம். ஸ்டீம் பண்றதுக்கு இட்லி பிளேட் இல்லைன்னா ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஓவர் க்ரௌட் பண்ணாம அழகா ஒண்ணுக்கு ஒன்று ஒட்டாம நம்ம கொழுக்கட்டை வச்சு ஸ்டீம் பண்ணிக்க போறோம். ஓவர் க்ரௌட் பண்ணீங்கன்னா ஒரு கொழுக்கட்டை இன்னொரு கொழுக்கட்டையை ஒட்டிக்கும். 5-7 நிமிஷம் நீங்க மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சூடா சாப்பிடுங்க, அப்பதான் சாஃப்டா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் ரப்பரியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பேச்சஸ்ல வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பிளேட்ஸ் இருந்தா கூட நீங்க அப்படியே கொழுக்கட்டை வச்சுட்டு ஒரே ஈட்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு வேர்க்கடலை கொழுக்கட்டை ரெடி.
நல்ல வேர்க்கடலை வாசனை, எள்ளு வாசனையோட சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்குன்னா கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. நம்ம நார்மலாக வேர்க்கடலை சேர்க்காம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறதுனால இன்னுமே நம்மளுக்கு நல்ல சத்து கிடைக்கும். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்க்கு நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.